மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். இறுதியாக நாங்கள் தரம் 11ஆம் ஆண்டு பகுதியினுடைய புறநானூற்று செய்யுளை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய அந்த பாடலினுடைய பொருளை விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சிறுவினாக்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயத்திலே முதலாவது அந்த பாடல்ல வருகின்ற இளமையான பெண்களினுடைய செயற்பாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய ஆடவர்களுடைய செயற்பாடு பற்றி குறிப்பிடப்படுகிறது. தொடித்தல விழுத்தண்ண தன்னுடைய இளமை காலத்திலே தன்னுடைய இளமை காலத்தின் நினைவுகளை தன்னுடைய முதுமை காலத்தில் மீட்டி பார்ப்பதாக இந்த பாடல் என்ன செய்ய அமைந்து உள்ளது. அந்த பாடலில் பார்த்தீங்கள் என்றால் இளமை காலத்தினுடைய அந்த நினைவுகளாக ஆடவர்களுடைய செயற்பாடும் மகளினுடைய செயற்பாட்டை குறிப்பிடுகின்ற அதே வேளை புலவர் தன்னுடைய முதுமை காலத்தினுடைய நிலையையும் அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு விளக்குகின்றார். இனி நினைக்கின்ற பொழுது இரக்கம் உண்டாகின்றது. செறிந்த மணலால் செய்யப்பட்ட வண்டற்பாவைக்கு பறிக்கப்பட்ட பூவினை சூடி, அதாவது செறிந்த மணலால் செய்யப்பட்ட அந்த வண்டற்பாவைக்கு பறிக்கப்பட்ட பூவினை சூடி ஈன நினைந்து இரக்கமான் என்று திணிமணல் செய்யுறு பாவைக்கு பறிக்கப்பட்ட பூவினை சூடி குளிர்ச்சி மிக்க குளத்திலே நீராடுகின்ற இளமையான பெண்களோடு கைகளினை கோர்த்து தழுவுகின்ற வழியாக தழுவி அசைகின்ற வழியாக அசைந்து நீராடி மகிழ்ந்து ஒழித்து செய்கின்ற செயலை அறியாத பஞ்சகம் இல்லாத இளைஞர் கூட்டத்தோடு நீராடி மகிழ்கின்றனர் என குறிப்பிடப்படுகிறது. இவ்வளவு இளமையான பெண்களினுடைய செயற்பாடாக காணப்படும். அதே பாடல்ல ஆடவர்களுடைய செயற்பாடு பற்றி குறிப்பிடப்படுகிறது. உயர்ந்த கிளைகளை உடைய அந்த மருத மரத்தினுடைய நீர்த்துறையை தொடும்படியாக தாழ்ந்து நீருக்கு அண்மையிலே உள்ள அந்த கொம்பிலே ஏறி அழகு மிகுந்த கரையிலே உள்ளவர்கள் வியப்படையும் வண்ணம் நீர் அலைக்குள், அதாவது நீர்த்தி வலைகள் தெறிக்க துடும் என்ற ஒலி உடன் பாய்ந்து அந்த நீரிலே மூழ்கி கீழே இருக்கிற மணலினை எடுத்து வந்து காட்டிய எதனையுமே ஆராய்ந்து அறிந்து கொள்ளாத இளமை பருவத்தினை உடைய ஆடவர்கள் என குறிப்பிடப்படுகிறது. அதன் பிற்பாடு அடுத்ததாக சொல்லப்படுறது புலவருடைய அந்த முதுமையினுடைய இறங்கத்தக்க நிலை. அந்த இளமை இறங்கத்தக்கது தான் எவ்விடத்து உண்டு. அந்த இளமை இறங்கத்தக்கது ஆனால் எவ்விடத்து உண்டு. பூண்பூட்டப்பட்ட தண்டுக்கோலை ஊன்றியவராகவும், அல்லாது வளைந்த பூண்பூட்டப்பட்ட தண்டுக்கோலை ஊன்றியவராகவும் நடுக்கம் அடைபவராகவும் இருமலுக்கு இடையே சில வார்த்தைகளை பேசுகின்ற பெரிய முதுமைத்தன்மை உடைய முதியவர்கள் ஆகிய எமக்கே என்று குறிப்பிடப்படுது. பெரிய முதுமைத்தன்மையினை உடைய முதியவர்கள் ஆகிய எமக்கே என்று அந்த பாடல்ல என்ன செய்யறால் குறிப்பிடப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். இவ்வாறு இந்த பாடல்ல பார்த்தீங்கள் என்றால் இளமையான பெண்களின் உடைய செயற்பாடு குறிப்பிடப்படுகிற அதே வேளை இளமையான ஆடவர்களுடைய அல்லது ஆண்களுடைய செயற்பாடும் குறிப்பிடப்படுகிறது. அதே வேளை புலவனுடைய அந்த முதுமை இந்த இறங்கத்தக்க நிலையும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த பாடலின் திணை பொதுவியலாக இருக்குது. துறை கையறு நிலையாக இருக்குது. கையறு நிலை என்றால் கழிந்து போன ஒன்றிற்கு ஆக அதனை எண்ணி வருத்தமடைதல் என்னென்று சொல்லப்படும். கையறு நிலை என சொல்லப்படும். கழிந்து போன ஒன்றிற்காக அதனை எண்ணி வருத்தமடைதல் கையறு நிலை என அழைக்கப்படும். அதாவது முதுமை காலத்திலே தன்னுடைய இளமை காலத்தை நினைத்து புலவர் கவலை கொள்ளுகின்ற பாங்கில் இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. இனி இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்களை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் தெரிந்து கொள்ள வேணும். இந்த பாடலை அடிப்படையாக வரக்கூடிய கட்டாய கேள்வி என்னவாக இருக்கும் என்றால் ஒன்று இளமைக்கால நினைவுகள் என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது இளமைக்கால நினைவுகள் என்றால் ஆடவர்களுடையதும் அந்த பெண்களினுடைய செயற்பாடுகள் இளமைக்கால நினைவுகள். அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். இரண்டாவது கேள்வி என்ன கேட்கலாம் என்றால் அந்த புலவருடைய அந்த முதுமையினுடைய நிலை என்று சொல்லுகிற கேள்வி. புலவருடைய அந்த முதுமை காலத்தினுடைய நிலை எவ்வாறு இந்த பாடல்ல அடிப்படையாக கொண்டு குறிப்பிடப்படுகின்றது என்று சொல்லப்படுகிற அந்த விடயமும்
இந்த பாடலில் வரக்கூடிய பிரதான கட்டமைப்பு கேள்விகள் அல்லது கட்டுரை வினாக்களாக காணப்படும். எழுதிக் கொள்ளுங்கள். கட்டுரை வினா அல்லது கட்டமைப்பு வினா. கட்டுரை வினா அல்லது கட்டமைப்பு வினா. கட்டுரை வினா அல்லது கட்டமைப்பு வினா. இனி நினைந்து இலக்கமானண்டு. இனி நினைந்து இலக்கமான் என்ற தொடக்கத்தை உடைய புறநானூற்று பாடலிலே என்ற தொடக்கத்தையுடைய புறநானூற்று பாடலிலே ஆனா கேள்வி இளமைக்கால நினைவுகள். இளமைக்கால நினைவுகள் ஆவன்னா புலவரின் முதுமையின் இரங்கத்தக்க நிலை. முதுமையின் இரங்கத்தக்க நிலை என்பன தெளிவுபடுத்தப்படும் ஆற்றை தருக. தெளிவுபடுத்தப்படுகின்ற விதத்தினை தருக அல்லது தெளிவுபடுத்தப்படும் ஆற்றை தருக. அப்ப இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டுரை வினா என்னவா கொண்டால், ஒன்று இளமைக்கால நினைவுகள் என்று சொல்லப்படுகிறது ஒரு கேள்வி. இரண்டாவது புலவருடைய அந்த முதுமையின் இரங்கத்தக்க நிலை அல்லது புலவருடைய முதுமையின் நிலை என்று கேட்டாலும் அதற்கான விடை என்னவா கொண்டா ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த பாடல்ல பார்க்கிற பொழுது, அதாவது இளமைக்கால நினைவுகள் என்றா என்னவா கொண்டால், புலவர் தான் இளமையாக இருக்கின்ற பொழுது அந்த கண்டு அனுபவித்த அந்த மகிழ்ச்சியை அல்லது கேளிக்கை தன்மையைத்தான் நாங்கள் இதுல குறிப்பிடுதல் வேண்டும். இதில் ஆடவர்களுடைய செயற்பாடையும் இளமையான பெண்களினுடைய செயற்பாடையும் குறிப்பிடுவதன் ஊடாக இந்த இளமைக்கால நினைவுகளை நாங்கள் இதில் என்ன செய்ய வேண்டால் ஆதாரப்படுத்தி கொள்ள முடியும். இரண்டாவது புலவருடைய முதுமையின் இரங்கத்தக்க நிலை என்று சொன்னால், அது கீழே வருகின்ற அந்த பாடலில் வருகின்ற 4 வரிகளுக்கான இறுதியாக வருகின்ற 4 வரிகளுக்குமான பொருள் என்னவா இருக்கும் என்றால், அந்த முதுமையின் அந்த இரங்கத்தக்க நிலை என்பதை வெளிப்படுத்துகின்றது. இளமைக்கால நினைவுகள் என்று சொல்லுகின்ற பொழுது அதுல பெண்களினுடைய செயற்பாடுகள் என்னவா இருக்கும் என்றால், செறிந்த மணலால வண்டற்பாவையை செய்தல், அந்த பண்டற்பாவைக்கு அந்த பொய்கையின் எல்லப்புறங்களிலே உள்ள மரங்களில் உள்ள பூக்களை பறித்து வந்து சூடுதல், குளிர்ச்சி மிக்க அந்த குளத்திலே நீராடுகின்ற, அதாவது இளமையான பெண்கள் என்ன மாதிரி என்றால் ஒழித்து செய்கின்ற செயலினை அறியாத அந்த வஞ்சகம் இல்லாத அந்த இளைஞர் கூட்டத்தோடு தழுவுகின்ற வழியாக தழுவி அசைகின்ற வழியாக அசைந்து நீராடி மகிழ்கின்றார்கள். இவ்வளவும் அந்த இளமையான மகளிரின் உடைய செயற்பாடுகளாக அந்த தொடித்தலை விழுத்தண்டினாரால குறிப்பிடப்படுகிறது. ஆடவர்களுடைய செயற்பாடை பற்றி அந்த பாடலில் குறிப்பிடப்படுகிறது. ஒன்று, இளமையான பெண்களோடு தழுவும் வழி தழுவி அசைகின்ற வழி அசைந்து என்ன செய்ய நீராடி மகிழ்கிறார்கள். அந்த உயர்ந்த கிளைகளையுடைய மருத மரத்தினுடைய நீர்த்துறையை தொடும்படியாக தாழ்ந்து நீருக்கு மிக அண்மையிலே உள்ள அந்த கொம்பிலே ஏறி அழகு மிகுந்தவர்கள் கரையிலே உள்ள அழகு மிகுந்த கரையில் உள்ளவர்கள் வியப்பு அடையும் வண்ணம், அதாவது நீரலைக்குள்ளே என்ன செய்யண்டா பாய்ந்து அந்த பாய்கின்ற பொழுது அந்த நீர்த்திவலைகள் எல்லாம் தெரிக்கும். தெரித்து என்ன செய்யண்டால் நீண்ட ஆழமுள்ள
அந்த மடுவிலே சென்று கீழே இருக்கின்ற அந்த மணலினை எடுத்து வந்து காட்டுகின்ற எதனையுமே ஆராய்ந்து அறிந்து கொள்ளாத அந்த இளமை பருவத்தினை உடைய ஆடவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இது என்னவா இருக்கும் என்றால், அதாவது இளமைக்கால நினைவுகள் என்று சொல்லப்படுகின்ற தன்மைக்கு ஆடவர்களுக்குரியதும் பெண்களின் உடைய தன்மையை நாங்கள் இந்த கேள்விக்கு ஆதாரப்படுத்தி கொள்ள வேண்டும். அவைகள் இதுக்கு ஒரு முதல் அறிமுகம் எழுத வேணும். புறநானூறு என்பது 8 தொகை நூல்களில் புறத்திணை மரபை பற்றி அல்லது போர் ஒழுக்கத்தை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு நூல். இதில் வார பாட்டு ஆரால பாடப்பட்டு என்றால் தொடித்தலை விழுத்தண்டினார். இந்த பாடலுடைய திணை பொதுவியல், துறை கையறுநிலை. கையறுநிலை என்றால் கழிந்து போன ஒன்றிற்கு ஆக அதனை எண்ணி வருத்தம் அடைதல் என்ற ஒரு பொருளை தருகிறது. எழுதி கொள்ளுங்கள். அறிமுகம். சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற சங்க காலத்திலே தோற்றம் பெற்ற 8 தொகை நூல்களில் ஒன்றாக 8 தொகை நூல்களில் ஒன்றாக அமைவது புறநானூறு ஆகும். புறநானூறு என்பது போர் பற்றி குறிப்பிடுகின்ற 400 பாடல்களை கொண்ட இலக்கியம் ஆகவே அமைந்து உள்ளது. இனி நினைந்து இரக்கமா நின்று, இனி நினைந்து இரக்கமா நின்று என்ற தொடக்கத்தை உடைய பாடல் ஆனது என்ற தொடக்கத்தை உடைய பாடல் ஆனது தொடித்தலை விழுத்தண்டினாரால் பாடப்பட்ட செய்யுள் ஆகும். இது புறநானூற்றின் 243வது செய்யுளாக 243வது செய்யுளாக காணப்படுகின்றது. ஆனாக்களே, இப்பாடலிலே புலவருடைய இளமைக்கால நினைவுகள் மீட்டி பார்க்கப்படுகின்ற தன்மையில் காணப்படுகின்றது. இளமையான பெண்களினுடையதும் இளமையான ஆடவர்களினுடையதும் இளமையான பெண்களினுடையதும் இளமையான ஆடவர்களுடையதும் செயற்பாடுகளை குறிப்பிடுவதன் மூலம் இளமைக்கால நினைவுகள் மீட்டி பார்க்கப்படுவதாக காணப்படுகின்றது. பெண்கள் உடைய செயற்பாடுகளாக அல்லது இளமையான பெண்கள் உடைய செயற்பாடுகளாக செறிந்த மணலினால் வண்டற்பாவை செய்தல், அந்த வண்டற்பாவைக்கு பறிக்கப்பட்ட பூவினை சூடுதல், குளிர்ச்சிமிக்க குளத்திலே
குளிர்ச்சி மிக்க குளத்திலே நீராடுகின்ற இளமையான பெண்களோடு குளிர்ச்சி மிக்க குளத்திலே நீராடுகின்ற இளமையான பெண்களோடு தழுவுகின்ற வழியாக தழுவியும் தழுவுகின்ற வழியாக தழுவியும் அசைகின்ற வழியாக அசைந்தும் அசைகின்ற வழியாக அசைந்தும் ஒளித்துச் செய்யும் செயலை அறியாத ஒளித்துச் செய்கின்ற செயலை அறியாத வஞ்சகம் இல்லாத இளைஞர் கூட்டத்தோடு வஞ்சகம் இல்லாத இளைஞர் கூட்டத்தோடு தழுவுகின்ற வழியாக தழுவியும் அசைகின்ற வழியாக அசைந்தும் நீராடி மகிழ்கின்றன. அதனைப் போலவே ஆடவர்களுடைய செயற்பாடுகளும் குறிப்பிடப்படுகின்றன. வகையில் இளமையான பெண்களோடு நீராடி மகிழ்ந்ததன் பின்னர் இளமையான பெண்களோடு நீராடி மகிழ்ந்ததன் பின்னர் உயர்ந்த கிளைகளை உடைய மருத மரத்தின் உயர்ந்த கிளைகளை உடைய மருத மரத்தின் உயர்ந்த கிளைகளை உடைய மருத மரத்தின் நீர்த்துறையை தொடும்படியாக தாழ்ந்து நீர்த்துறையினை தொடும்படியாக தாழ்ந்து நீருக்கு அருகிலே உள்ளபடி நீருக்கு அருகிலே உள்ளபடி உள்ள கொம்பிலே ஏறி நீருக்கு அருகிலே உள்ளபடி உள்ள கொம்பிலே ஏறி அழகு மிகுந்த கரையில் உள்ளவர்கள் வியப்படையும் வண்ணம் அழகு மிகுந்த கரையில் உள்ளவர்கள் வியப்படையும் வண்ணம் அழகு மிகுந்த கரையில் உள்ளவர்கள் வியப்படையும் வண்ணம் நீர் அலையினுள் நீர்த்திவலைகள் தெரிக்கும்படியாக துடுமன்ற ஒலியுடன் பாய்ந்து துடும் என்ற ஒலியுடன் பாய்ந்து நீண்ட ஆழமுள்ள நீர்மடுவிலே நீண்ட ஆழமுள்ள நீர்மடுவிலே சென்று கீழே இருக்கின்ற மணலினை எடுத்து வந்து காட்டுகின்ற இதனையும் ஆராயாத இளமை பருவத்தினை உடைய இதனையும் ஆராயாத இளமை பருவத்தினை உடைய ஆடவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றனர். இதனையும் ஆராயாத இளமை பருவத்தினை உடைய ஆடவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றனர். இவ்வாறாக இப்பாடலிலே இளமைக்கால நினைவுகள் மீட்டிப்பாக்கின்ற இயல்பு உடையனவாக காணப்படுகின்றன. இக்கருத்தினை திணிமணல் செய்யுறு பாவைக்கு கொய்பு தைய
தன்கயம் ஆடும் மகளிரோடு கைபிணைந்து தன்கயம் ஆடும் மகளிரோடு கைபிணைந்து தழு வழி தளி தூங்கு வழி தூங்கி மறை எனல் அறியா மறை எனல் அறியா மாயம் இல்லா ஆயம் ஒடு மாயம் இல்லா ஆயம் ஒடு உயர் சினை மருதத்துறையுறத்தாண்டு உயர் சினை மருதத்துறையுறத்தாண்டு நீர்நனி படிகோடு ஏறி நீர்நனி படிகோடு ஏறி சீர்மிக கரை அவர் மருள திஜை அகம் பிதிர நெடு நீர் குட்டத்து துடும் என பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லா இளம். என்ற பாடல் வரியின் ஊடாக தெளிவுபடுத்தி காட்டலாம். அடுத்தது என்ன கேள்வியா இருக்கும் என்றால், அதாவது புலவருடைய அந்த முதுமையினுடைய இறங்கத்தக்க நிலை. இவ்வாறு இளமை காலத்திலே இன்பத்தை அனுபவித்த அந்த புலவருடைய நிலை அவருடைய முதுமை காலத்திலே கொஞ்சம் சொல்லும்படியாக வேதனையுடன் கூடிய, அதாவது பரிதாபப்படுகின்ற தன்மையிலே என்ன செய்யறா காணப்படுகின்றது. அந்த இளமை காலம்தான் இறங்கத்தக்கது. அந்த இளமை எவ்விடத்து உண்டு. இனி அந்த இளமை என்ன செய்யறா வராது. ஏனென்றா முதுமை காலம் ஆகிவிட்டது. இளமையும் முதுமையும் ஒரு வாழ்க்கையின் என்னவா இருக்கும், அதாவது மாறி மாறி வருகின்ற கட்டங்களாக இருக்கும். அவை என்ன செய்யறா, பூங்கூட்டப்பட்ட அந்த தண்டுக்கோலை ஊன்றியவர் ஆகவும், அடுத்தது நடுக்கம் அடைபவர் ஆகவும், இருமலுக்கு இடையே சில வார்த்தைகளை பேச அந்த சிரமப்படுகின்ற அந்த பெரிய முதுமைத்தன்மையினை உடைய அந்த முதியவர்கள் ஆகிய எமக்கே என்று அந்த தொடித்தலை விழுத்தண்டின தன்னுடைய அந்த முதுமையினுடைய அந்த நிலையை என்ன செய்யறாண்டால் வெளிப்படுத்துவதை இந்த பாடலின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அழிதோ தானோ யாண்டுண்டு கொல்லோ தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி நடுக்குற்று இருமிடை மிடந்த சில சொல் பெருமூதாளரே ஆகிய எமக்கே என்று சொல்லப்படும். அதாவது இளமையில இன்பத்தை அனுபவித்த அந்த புலவர் முதுமையில என்ன கண்டா கொஞ்சம் வேதனையுடன் கூடிய மற்றவர்கள் பரிதாபப்படுகின்ற அந்த தன்மையில தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய அந்த நிலைமை காணப்படுகிறது. அந்த முதுமையின் அந்த நிலையத்தான் அவர் என்ன செய்கிறார்டா இந்த பாடல்ல வருகிற இறுதி 4 வரிகளின் ஊடாகவும் என்ன செய்யறால் வெளிப்படுத்துவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். எழுதிக் கொள்ளுங்கள். இப்பாடலிலே புலவருடைய அந்த முதுமையின் இறங்கத்தக்க நிலை, புலவருடைய அந்த முதுமையின் இறங்கத்தக்க நிலை, புலவருடைய அந்த முதுமையின் இறங்கத்தக்க நிலை வெளிப்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். அவதானித்துக் கொள்ளலாம் அல்லது அவதானிக்க முடியும். இளமையிலே இன்பத்தை அனுபவித்த புலவர் இளமை காலத்திலே இன்பத்தை அனுபவித்த அந்த தொடித்தலை விழுத்தண்ண அல்ல அந்த புலவர் முதுமை காலத்தில் தன்னுடைய அவல நிலைமையினை தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். அந்த வகையில்
அந்த இளமைதான் இறங்கத்தக்கது. அந்த இளமை காலம்தான் இறங்கத்தக்கது. எவ்விடத்து காணப்படுகின்றது? அந்த இளமை காலமானது இறங்கத்தக்கது எவ்விடத்து காணப்படுகின்றது? அந்த இளமை காலமானது இறங்கத்தக்கது எவ்விடத்து காணப்படுகின்றது? பூண்பூட்டப்பட்ட தண்டுகோலை ஊன்றியவராகவும் பூண்பூட்டப்பட்ட தண்டுகோலை ஊன்றியவராகவும் பூண்பூட்டப்பட்ட தண்டுகோலை ஊன்றியவராகவும் நடுக்கம் அடைபவர் ஆகவும் இருமலுக்கு இடையே வார்த்தைகளை பேசுகின்ற இருமலுக்கிடையே சில வார்த்தைகளை பேசுகின்ற பெரிய முதுமைத்தன்மையுடைய முதியவர்கள் என்று பெரிய முதுமைத்தன்மையினுடைய முதியவர்கள் என்று பெரிய முதுமைத்தன்மையுடைய முதியவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. இதனை அழிதோ தானோ யாண்டுண்டு கொல்லோ அழிதோ தானோ யாண்டுண்டு கொல்லோ தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி நடுக்குச்சு இருமிடை மிடந்த சில சொல் பெருமூதாளரை ஆகிய எமக்கே பெருமூதாளரை ஆகிய எமக்கே என்ற பாடலின் ஊடாக என்ற பாடல் வரியின் ஊடாக புலவரின் அந்த முதுமைக்கால நிலைமையினை புலவரின் அந்த முதுமைக்கால நிலைமையினை புலவரின் அந்த முதுமைக்கால நிலைமையினை தெளிவான முறையில் வெளிப்படுத்தலாம். இது ரெண்டும் என்னவா இருக்கும் என்றால், இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்களாக காணப்படும். இந்த பாடத்தில் 2 செய்யுட்கள் இருக்குது. ஒன்று குறுந்தொகை என்று இலக்கியத்தில் வருகின்ற ஒரு பாடலும், புறநானூறு என்று சொல்லப்படுகிற அழுத்த இலக்கியத்தில் வருகிற 14 வரிகளுடைய பாடலும் என்ன செய்யறால் படிப்பிக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. இனி நாங்கள் அடுத்த வகுப்பு அடுத்த பாடத்துக்கு தான் செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. இன்றைக்கு இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகின்றேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.